நம்ம ஜாவா டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வாட் கைண்ட் ஆஃப் வேல்யூ கோயிங் டு ஸ்டோர் த மெமரி அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் டேட்டா டைப் யூஸ் ஆகுது. அது என்னது ஜாவா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவில் வந்து என்ன வேரியபிள் நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அப்புறம் டேட்டா டைப்பை யூ நீட் டு டிஃபைன். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ரெண்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் ஓகே, இது வந்து ஜாவாவால் ப்ரீ டிஃபைன்டாக கொடுத்த லைப்ரரிஸ் மாதிரி. ஓகேங்களா? ஆல்ரெடி டிஃபைன் பண்ண டேட்டா டைப். ஓகே, இது வந்து ஒரு 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. பைட், ஷார்ட், ஹிண்ட், லாங், ஃப்ளோட், டபுள், கேரக்டர் அண்ட் பூலியன். பைட் ஒரு ஒவ்வொரு இந்த பைட், ஷார்ட், இன்ட்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும். நீங்கள் பைட்டுன்னு டிஃபைன் பண்ணுறீங்கன்னா 127 வரைக்கும் தான் அதை வந்து நீங்கள் அதில் வந்து நம்பர்ஸை வந்து கொடுக்க முடியும். 127க்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்பைலர் த்ரோ பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைக்கில் வந்து என்ன 127 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகிறதுக்கு அலௌடுனா, 128க்கு மேலே போனீங்கன்னா என்ன செய்யும், இந்த பைக் ஏதாவது ஒரு மிஷின் ஃபெயிலியர் ஆகலாம், இல்லைன்னா ஓகே என்ன சொல்லலாம், ஓடாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பைட்டில் நீங்கள் 127க்கு மேலே நீங்கள் 128, 129 ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது, அதோட சைஸ் எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ இட் வில் என்ன சொல்கிறது, த்ரோ கம்பைலர் எரர். சேம் கேசஸ் அதே இதில் ஷார்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, 32,767. ஸோ இன்டீஜர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 பில்லியன் வரைக்கும் அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ண முடியும். 2 பில்லியனுக்கு மேலே பேங்க் அப்ளிகேஷன் எழுதுறீங்கன்னா அதோட பேங்க்லாம் ஓகே 2 பில்லியனுக்கு மேலே நிறைய பேர் வந்து அமௌண்ட் வச்சுருக்கிற ரிச் பீப்புள்ஸ் ஆர் தேர். அப்போ அவங்களோட நீங்கள் டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணால் யூ நீட் டு யூஸ் லாங் டேட்டா டைப். ஸோ சிமிலர்லி ஃப்ளோட் அண்ட் டபுள், தமிழில் தசம எண்கள் சொல்லுவோம்ல, முழு எண் அப்புறம் நம்ம அந்த அந்த தசம புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தசம எண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிமிட்டேஷன். ஒரு ஃபியூவல் போடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 107.50 60 பைசான்னு சொல்லுவாங்க அந்த தசம எண்கள். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து யூஸ் ஆகுது. ஃப்ளோட்டுக்கு டபுளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃப்ளோட்டில் வந்து 7 டிஜிட் தசம எண்கள், புள்ளிக்கு அப்புறம் வந்து 7 டிஜிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அலௌடு. டபுள் பார்த்தீங்கன்னா 15 to 16 டிஜிட் வரைக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். கேரக்டர் டேட்டா டைப் சிங்கிள் கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பூலியன் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இங்கே இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அ டிஃபால்ட் வேல்யூ. இதுதான் ஒரு டிஃபால்ட் வேல்யூ பார்த்துக்கிறது அந்த காலத்தில் இருக்கும், ஜீரோஸ் லைக் இந்த மாதிரி தான். பட் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து டிஃபால்ட் வேல்யூ கிடையாது. அதை கம்மி அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரியல் டைமாக ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே, இங்கே லாங்கை டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ நீட் டு மென்ஷன் எல் அட் தி எண்ட். இது வந்து லாங்குன்னு டினோட் பண்ணுறதுக்காக இது வந்து ஜாவாவோட ஒரு சின்டெக்ஸ் மாதிரி. இப்போ ஃப்ளோட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப், டபுளுக்கு வந்து டிங்கிறது வந்து அந்த எண்ட் ஆஃப் த நம்பரில் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, இதை நம்ம ஜஸ்ட் நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நம்ம கம்பைல் பண்ணால் as usual you know that class will be created. நம்ம இதை இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து டேரெக்டாக எடுத்து ஷோ பண்ணிடும் நமக்கு. as I told you earlier, primitive data types வேல்யூஸை டேரெக்டாக மெமரியில் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஈச் டேட்டா டைப்புக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ரேஞ்சை தாண்டி பியாண்ட் த லிமிட்டில் நீங்கள் ஓகே நான் சொல்லலாம் பைட்டுக்கு வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 127 தான். அதை தாண்டி நீங்கள் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதே சொல்லிடும். இது வந்து என்ன இந்த வேரியபிள் இந்த நம்பர் என்ன சொல்லணும்னா அதை இண்டிவிஜுவலாக ட்ரீட் பண்ணோம், கேனாட் கன்வெர்ட்டுங்கிற மாதிரி. ஸோ இதை நீங்கள் கம்பைல் பண்ண ட்ரை பண்ணிங்கனாலே அப்போவே அது யாராவது த்ரோ பண்ணிடும் இன்கம்பேட்டபிள் டைப்னு சொல்லிட்டு. ஸோ ரேஞ்சை தாண்டி நம்ம டிஃபைன் பண்ணுறது கரெக்டான விஷயம் கிடையாது. இட் வில் த்ரோ கம்பைலர் எரர். float variable define பண்ணும்போது as I told you need to mention float. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக வந்து நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோட் வேரியபிள்ஸ்க்கும் நான் ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன். 1 to up to 7 டிஜிட் வரைக்கும் தான் அதால் டசன் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் டசன்னா என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்கள் யூனிட் யூஸ் டபுள் வந்து அப் டு 16 டிஜிட் வரைக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்கலாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்திங்கன்னா நாட் லைக் ப்ரிமிட்டிவ், இட் வில் ஸ்டோர் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு டிஃபால்ட் வேல்யூ கிடையாது, இது நல்லா இருக்கும். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல் செக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இட் வில் த்ரோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன். ஸ்ட்ரிங், அரே, இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு தேவையான ரேப்பர் கிளாஸாகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரேப்பர் கிளாஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் ஏதாவது மேனிப்புலேஷன் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணணுன்னா அதுக்கு சில கிளாஸ் ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இன்ட்டுங்கிறது ப்ரிமிட்டிவ், இன்டீஜர்ங்கிறது வந்து அதோட ரேப்பர் கிளாஸ், இன்ட்டோட ரேப்பர் கிளாஸ். ஸோ பார்ஸ் இன்ட்டு, ஈக்குவல், அந்த மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தது தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ங்கிறது. கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங் பேசிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அரே பற்றி பார்க்கலாம்.
வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். சிங்கிள் கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு கேரக்டர் யூஸ் ஆச்சு. மோர் தென் ஒன் கேரக்டர் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணால் யூ நீட் டு யூஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இன் ஜாவா. நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாட்டிக்காக தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணலாம். சிமிலர்லி ஒரு அரே யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர் நம்பர். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து நல் வந்து டிஃபைன் பண்ண அலோவ் பண்ணும். எதுனா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸு. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் நீங்கள் நல்லதான் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஓகே, பைத்தான் மாதிரி இதில் நீங்கள் என்ன இண்டெக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இண்டெக்ஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இட் வில் பிரிண்ட் அவுட் ஃபார் அஸ். நம்பர்ஸ் static method should be static variable. ஸோ அறையில் 0 அண்ட் 1வது இண்டெக்ஸ் 0, 1வது இண்டெக்ஸில் 2ங்கிற வேல்யூஸ் கூட இருக்குது. அதை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தாக்கில் வந்து நம்ம ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்டு. இப்போ ஒரு அரை டிஃபைன் வேணும். இன்ட்டு அரை இது டிஃபைன்லாம் இன்டீஜர் அரை. இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட் அரைங்கிறது வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் இன்டீஜருங்கிறது வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு. ஆக்சுவலி as I told, இதில் நான் ப்ரிமிட்டிவில் வந்து யூ கேன் ஹாவ் நல் அலவுடுன்னு சொல்லியிருக்கலாம். ப்ரிமிட்டிவ் ஆல்வேஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நான் ப்ரிமிட்டிவ் ஸ்லோவராக இருக்கும். ப்ரிமிட்டிவ் வந்து ஸ்டோர்ஸ் ஆக்சுவல் வேல்யூ, நான் ப்ரிமிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் மெமரியில் ஸ்டோர் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ்க்கு வந்து மெத்தட்ஸ், ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் கிடையாது. நான் ப்ரிமிட்டிவ்க்கு வந்து ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ் உண்டு. ஈக்குவல்ஸ், லென்த்து, அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேமோட லென்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அந்த நேம் டாட் லென்த்துங்கிற ஃபங்க்ஷன், தட்ஸ் இட். அதே மாதிரி ஈக்குவல், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இஃப் நேம் டாட் ஈக்குவல்ஸ் ஜாவா. ஸோ ஜாவா இருந்தால் இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்கும்.
அதை வச்சு நிறைய நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.